அன்பு மேஷராசி நேயர்களே, மேஷராசியை பொறுத்தவரையில் குரு பகவான் இப்பொழுது 3ஆம் இடத்திலிருந்து 4ஆம் இடத்திற்கு பெயர்ச்சியாயிருக்கிறார். 75% உங்களுக்கு இந்த நன்மையான பலன்களை அவர் தரப்போகிறார். அவருடைய பார்வை 8ஆம் இடத்திலும் 10ஆம் வீட்டிலும் அதே நேரத்தில் 12ஆம் வீட்டிலும் விழப்போகிறது. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் சந்திர பகவான் 4ஆம் இடத்திற்கு அதிபதியான இந்த சந்திர பகவானிற்கு நீங்கள் நன்றி சொல்ல வேண்டும். அப்போ உங்களுடைய அம்மாவுக்கு நன்றி சொல்லணும். சந்திரன் புத்திகாரகன், சந்திரன் மனோகாரகன். சந்திரன் நம்மை ஆட்கொண்டு நம்மளுடைய புத்தியை நல் வழியில் எடுத்து செல்ல போகிறார். எல்லா விஷயத்திலும் நீங்கள் என்ன செய்றீங்கன்னா, முன்னாடியே போய் அவசரமாக தலையிட்டு சில காரியங்களை செய்கிறீர்கள். இது ஒரு சின்ன பின்னடைவை கொடுக்கிறது. இப்போ இத்தனை நாள் பார்த்தோம்னா நம்மளுடைய தொழிலிற்காக பலவிதமான விஷயங்களை நீங்கள் யோசித்து வைத்திருப்பீர்கள். அந்த யோசித்து வைத்த விஷயங்கள் எல்லாம் இப்பொழுது உங்களுடைய வேலை மற்றும் தொழிலிற்கு உபயோகரமாக இருக்க போகிறது. தொழிலில் ஒரு நல்ல வளர்ச்சி காணப்போகிறீர்கள். உங்களுடைய சுகஸ்தானம் வலிமை பெறும். அப்போ குரு பகவான் 4ஆம் இடத்திற்கு வந்தால், குரு பகவான் இருக்கின்ற இடம் பால்னு சொல்லியிருக்காங்களே அப்படின்லாம் கேட்கவே கேட்காதீங்க. ஏன்னா இந்த குரு பகவான் பெயர்ச்சி ஆகக்கூடிய அந்த ஒரு நேரத்தில் சந்திர பகவான் தனுசு ராசியில் 9ஆம் இடத்தில் இருந்து உங்களுக்கு அருள் பாலிக்கிறார். அப்போ சந்திர பகவானினால், உங்களுடைய மனோதிடத்தினால், உங்களுடைய புத்தி கூர்மையினால் நீங்கள் வெற்றி காணப் போகிறீர்கள். இப்போ இந்த குரு பகவான் உங்களுக்கு அயன சயன சுகத்தை தருவார். அதே நேரத்தில் கணவன் அல்லது மனைவி அல்லது அவர்களுடைய குடும்பம், அதன் மூலமாக ஒரு நன்மைகள் கிடைக்கும். எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் வரும். பல நாட்களாக வெளியூர் வெளிநாட்டிலிருந்து சில நல்ல செய்திகளுக்காக காத்து கொண்டிருப்பீர்கள். அந்த செய்தி உங்களுக்கு கிடைக்கும். அப்போ வெளிநாட்டிலிருந்து ஒரு வேலை விஷயமாகவோ அல்லது விசா விஷயமாகவோ நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்தால் அந்த விஷயம் உங்களுக்கு சுபமாக முடியும். அப்போ கணவன் அல்லது மனைவி அவர்களுடைய வருமானம், அந்த வருமானம் முன்னேறினா நீங்களும் உங்களுக்கும் வருமானம் கிடைக்கும். அதனால அவர்களுடைய வருமானம் நன்றாக இருக்க போகிறது. ஒரே ஒரு விஷயத்தில் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். எந்த விஷயத்தில் என்றால், குரு பகவான் நீங்கள் பிறக்கும் பொழுது உங்களுடைய சுய ஜாதகத்தில் குரு பகவான் துலாத்திலோ விருச்சிகத்திலோ இருந்தால் கண்டிப்பாக கவனமாக செயல்படுங்கள். இப்பொழுது நடக்கவிருக்கும் தசாபுத்திகள் உங்களுக்கு சாதகமாக இல்லை என்றால் அதற்கான முயற்சிகளை செய்யுங்கள். தங்கம் சார்ந்த விஷயங்கள் அல்லது மஞ்சள் நிற வஸ்துக்களில் உங்களுடைய பணம் அல்லது உங்களுடைய பொருளை நீங்கள் சேமிக்க திட்டமிட்டிருந்தால் எச்சரிக்கையுடனும் கவனத்துடனும் செயல்பட வேண்டும். ஏனென்றால் இந்த குரு பெயர்ச்சி 4ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய சுகஸ்தானத்தில் வருகிறது. அப்போ இந்த 4ஆம் இடம் சொல்லக்கூடிய சுகஸ்தானத்தில் வரும் பொழுது வீடு, வாகனம் இது போன்ற விஷயங்களிலோ அல்லது அசையும் அசையா சொத்துக்களிலோ நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு யோசிப்பீங்க. அவ்வாறு யோசிக்கும் பொழுது நீங்கள் கவனமாக செயல்பட வேண்டும். ஏன்னா பாதகஸ்தானத்தில் ராகு பகவான் வீற்றிருக்கிறார். இப்போ ஒரே ஒரு கிரகம் குருவை மாத்திரம் நாம் எடுத்துக்கொண்டு பேசக்கூடாது. மற்ற கிரகங்கள் வீற்றிருக்கக்கூடிய விஷயங்களையும் நாம் ஆராய வேண்டும். அப்போ மற்ற கிரகங்கள் ஒவ்வொரு மாதமும் அந்த சூரியனுடைய மாற்றம், அதே நேரத்தில் செவ்வாய் பகவானுடைய மாற்றம், சுக்கிரனுடைய மாற்றம், இவை எல்லாமே வேலை செய்யும். ஏனென்றால் இப்போ சந்திரன் அப்படின்னு நாம் சொல்லும் பொழுது அந்த சந்திரன் குருவோடு இணையக்கூடிய தினத்தில் உங்களுக்கு ஒரு விதமான லாபங்கள், அதே நேரம் சந்திரன் அஷ்டமஸ்தானத்தில் வரும் பொழுது ஏற்படக்கூடிய சிறு சிறு யோசனைகள் அல்லது சிறு சிறு விரயங்கள், இது போன்ற விஷயங்களும் சில ராசிக்காரர்கள்
இப்போ வந்து பார்த்திங்கன்னா மேஷ ராசிக்காரர்கள், அதே நேரத்தில் இந்த ரிஷப ராசிக்காரர்கள், இந்த ராசிக்காரர்களுக்கு சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா 6-8 வரும் பொழுது இது போன்ற நேரங்கள் எல்லாம் சின்ன சின்ன பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கும். அந்த நேரத்தில் கவனமாக இருக்க வேண்டும். கிட்டத்தட்ட 75% உங்களுக்கு வெற்றி கிடைக்கப் போகிறது. இந்த வெற்றியை உங்களுடைய சுய ஜாதகத்தில் அந்த காலகட்டங்களும் உங்களுடைய நேரமும் நல்லா இருந்தா இந்த குரு பெயர்ச்சி உங்களுக்கு ஒரு பொன்னான பெயர்ச்சி. மீண்டும் அடுத்த காணொளியில் உங்களை காணும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜெயம் ஜனார்த்தனன். நன்றி, வணக்கம்.